ஸ்கூல்லேருந்து வர்றப்பயே வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி தரலேன்ட்டு, ஏன்னா இப்போ ஓரளவுக்கு பேக்கரியில் வந்து வாங்குறதே ரொம்ப ரேரு தான். ஏன்னா பெரியவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஈவினிங் வந்து 4:30க்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துடணும் ஸ்கூல் ஆரம்பித்த உடனே. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, காலையில் வந்து பாசிப்பயிறு, சுண்டல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்றேன். அதனால் ஈவினிங்கே அதையே கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாழைக்காய் இருந்தது. அதை வந்து பஜ்ஜி போடுற மாதிரி ரவுண்டாக அரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பஜ்ஜி மாவு எங்கிட்ட இல்லை, சில்லி பவுடர் தான் இருந்தது. அதாவது மீன் ரோஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த சில்லி பவுடர் இருந்தது. அதை கொட்டி அப்படியே இதில் கார்ன்ஃப்ளவரோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எதுவுமே போடல. ஏன்னா எல்லாமே இது வந்து மிக்ஸ் ஆகிருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை போட்டு அப்படியே வந்து வாழைக்காய் அதில் உள்ள பரட்டி போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்து கொடுத்துட்டேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டு நல்லா சுருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமு அப்படியே டீயை குடிச்சிட்டு சொல்லலான்னு ஒரு அடுப்பில் அப்படியே டீக்கு ஊற்றி வச்சுட்டேன். இதை கொடுத்தேன். இது ஒரு 5, 6 பீஸ் சாப்பிட்டு தண்ணி குடிச்சோடனே வயிறு நம்பிட்டுது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரியே தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி சில்லி பவுடரில் வாழைக்காய் பரட்டி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.